அனைவருக்கும் வணக்கம். தமிழ் குடில் விருந்துக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சத்தான ராகி பக்கோடா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்: ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சின்னது, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கறிவேப்பிலை, ஒரு டம்ளர் கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்துக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய், இஞ்சி, கறிவேப்பிலை எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். தண்ணி மொத்தமாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிட்டு அப்புறம் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சு நல்லா உதிரியாக போடுற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுதான் கரெக்டான பக்குவம் பக்கோடாக்கு. இப்போ எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ பக்கோடாவை நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடுங்க. போட்டு இந்த மாதிரி உதுத்து விடுங்க. கருகிராமல் சிம்மில் வச்சுட்டு கரெக்டாக வெந்த உடனே எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ பக்கோடா வெந்துருச்சு. நம்ம எடுத்துடலாம். இதே மாதிரியே நம்ம மீதம் இருக்கிற மாவு எல்லாத்தையுமே பக்கோடா போட்டு எடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ஸ்நாக்ஸு. ரொம்ப சத்தானது. குழந்தைங்க ஸ்கூல் முடிஞ்சு வந்த உடனேயே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் குடில் விருந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.